இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் போதவராய் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். வல்லவர் இயேசு ஊழியம் மதுரையிலிருந்து உங்களோடு தொடர்பு கொள்வதில் ஊழியராய் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்றைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 44 அதிகாரம் 3வது வசனம், 43 அதிகாரம் 19வது வசனம் இவ்வண்ணம் கூறுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். சில வேளைகளில நம்மளுக்கு துன்பத்திற்கு மேல துன்பம், வெட்கத்துக்கு மேல வெட்கம், கெட்ட குடியே கெடும் பட்ட காலே படும் என்று சொல்லி ஒரு பழமொழி ஒன்று. அதே போல உபத்திரவத்தை தாங்கிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு கூறுகிறார். ஆஸ்திரேலிய தேசத்துல ஒரு மாகாணத்துல ஒரு பெண்மணி, வயதான ஒரு அம்மா, தாய் தகப்பனற்ற அநாத குழந்தைகளுக்கு ஒரு ஹோம் நடத்துறாங்க. இந்த ஹோம் நடத்துற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு சின்ன குன்று, ஒரு மலை போன்ற ஒரு இடம். அவங்க ஆரம்பத்துல அவங்களுக்கு தெரியல. நாள் ஆக ஆக அவங்களுக்கு என்ன தோன்றினது என்று சொன்னால், எந்த ஒரு காரியத்திற்கும் மலையிலிருந்து கீழே இறங்க வேண்டும், மறுபடியும் மலையிலிருந்து மேலே ஏற வேண்டும். இப்படி அவங்க ரொம்ப துன்பப்பட்டாங்க. அப்ப இது சமதளத்தில் இந்த சிறுவர்களுடைய பாதுகாப்பகம் இருந்தால் நலமா இருக்குமே என்று சொல்லி அவர்களும் கர்த்தவே அவர்களோடு கூட உள்ளவர்களும் செபிக்க ஆரம்பித்தார்கள். நாட்கள் சென்றன. ஒரு நாள் வந்தது, அந்த அரசாங்கத்திலிருந்து இந்த அம்மையாரை சந்திக்கும்படி சில அதிகாரிகள் வந்தாங்க. அம்மா, பக்கத்துல நாங்கள் ஒரு ஹார்பர் கட்டுறோம். இந்த ஹார்பர் கட்டுவதற்கு ரொம்ப தொலைதூரத்திலிருந்து மண்ணும் பாறைகளும் கொண்டு வர வேண்டியுள்ளது. ஆனால் இந்த மலையிலிருந்து நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் லாபம் எங்களுக்கு ஒரு அதிகம், சீக்கிரத்தில் வேலையை முடியும். நீங்கள் அனுமதி கொடுத்தால் இந்த மலையில் இருக்கிற பாறைகள் மற்றும் மண்களை எல்லாம் நாங்கள் எடுத்து என்ன செய்வோம், இந்த ஹார்பர் கட்டிவிடுவோம். மாத்திரமல்ல, இதுல எவ்வளவு பாறைகள் மண் போன்றவர்களை எடுத்தோமோ அவ்வளவு காரியத்திற்கும் உள்ள பணத்தை உங்களுக்கு நாங்கள் செலுத்தி விடுவோம். மாறாக மேலே உள்ள இந்த இல்லத்தை நாங்கள் இடித்து கர்த்தவே இந்த பாறைகளை கற்களை எடுப்பது போல கீழேயும் உங்களுக்கு இதே போல இன்னும் ஒருபடி அதிகமாய் உங்களுக்கு ஒரு காப்பகத்தை நாங்கள் கட்டி கொடுப்போம் என்று சொல்லி சொன்னாங்க. இதை கேட்ட தாயார் சம்மதித்தாங்க. சோதரனாக உத்தரவு கொடுக்கப்பட்டது, வேலை ஆரம்பிக்கப்பட்டது. அவர்கள் நியமிக்கப்பட்ட காலத்திற்கு முன்பாகவே முழுவதுமாக அந்த குன்று முழுவதும் உள்ள பாறைகளை மண்ணைகளை முழுவதும் எடுத்து என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தரைமட்டத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தது மாத்திரமல்ல, எதிர்பார்த்ததற்கு மேலான ஒரு நல்ல ஒரு காப்பகத்தை அவங்க கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்தது மாத்திரமல்ல, பல லட்சம் டாலர் மதிப்புள்ள காசோலையை அந்த தாயாருக்கு கர்த்தர் கொடுத்தாங்க. அந்த அம்மா, ஒரு பெரிய மலையா இருக்கே, ஏறுவது இறங்குவது கடினமா இருக்கே, ஏதாவது ஒரு பொருள் கொண்டு வர சொன்னா நாங்க மலைக்கு மேல வரமாட்டோமே என்று சொல்லி இவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனையை நான் எப்படி சரி செய்வேன், எனக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வாரா என்று சொல்லி காத்திருந்த பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பாடுகள் துன்பங்கள் அனுபவித்தாலும் சரி, எல்லா வாசலும் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. யார் எனக்கு அற்புதம் செய்வார் என்று கலங்கி இருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலுடைய துன்பங்களை முழுவதும் மாற்றி, மலை போல இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை அந்த அம்மையாருக்கு செய்தது போல செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். இந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்கு அப்படியே ஆகும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்கள் அன்பு இயேசு சுவாமி, தர்மியான வேலைக்காய் ஸ்தோத்திரம். என்ன பாடுகளோடு, என்ன துன்பங்களோடு, என்ன உபத்திரவங்களோடு என் பிள்ளைகள் கர்த்தரை துன்பத்தை அனுபவிக்கிறார்களோ அத்துணை பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி அந்த பாடுகளுக்கு மேலான தேவனுடைய இரக்கம் கூட இறங்கி ஆண்டவரே புதிய காரியத்தை என் பிள்ளைகளுக்கு செய்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வார்த்தையின்படியே அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். ஜெபத்திற்கு மறு உத்தரவு கொடுத்து நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.